ரொம்ப டயர்டா இருக்கு, ஒரு டம்ளர் காப்பி எடுத்துட்டு வா. ஏய் என்னடி எப்ப வந்தீங்க? காஃபி டீ ஏதாவது குடிக்கிறீங்களா? எடுத்துட்டு வரட்டுமாங்க? சரியா போச்சு. நீ இன்னும் அதவே நினைச்சிட்டு இருக்கிறியா? நமக்கு தான் உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாருல்ல. ஏன் இப்படி இருக்க? ஏங்க, நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லாமலே எனக்கு தெரியும். ஆனா என் கவலை எல்லாம் என் தம்பியும் காயத்ரி நினைச்சிருந்தாங்க. இந்த விஷயத்துல ஆண்டவன் என்ன நினைக்கிறதோ அதான் நடக்கும். ஏங்க, ஏன் அத்தைக்கு எங்களை பிடிக்கவே மாட்டேங்குது? ஏங்க, காலம் இருக்கிற இதுல ஒரு பக்கம் நம்ம வளர்ந்துகிட்டே இருக்கணும், ஒரு பக்கம் சிரிச்சுட்டே இருக்கணும்பா. அத்தை இப்ப கோவத்துல எல்லாம் நிதானம் இல்லாம வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறாங்க. அவங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் நெருப்பு மாதிரி இருக்குங்க. இப்ப எங்க அம்மா மேல இருக்க ஒரே குறை, நம்ம 2 பேர்த்துக்கு இந்த குழந்தை பிறக்கலையும் தான். கூடிய சீக்கிரம் ஒரு பேரனோ பேத்தியோ அவங்க கையில கொடுத்துட்டா எல்லாம் சரியா போயிடும். பாரு, நான் ஏதாவது கோபத்துல பேசியிருந்தா மனசுல ஏதோ வச்சுக்காத. யாருக்காகவும் நான் உன்னை விட்டு கொடுக்கவே மாட்டேன். போதுங்க. உன் பொண்டாட்டி அடுத்த என்ன திட்டம் போட்டு வச்சிருக்கா? என் மக பொத்தி பொத்தி வளர்த்தன, ஆனா எப்படியோ அவன் மனச மாத்தின கைகாரி தானே இவ. அத்தை, நான் என்ன திட்டம்? ஏய், நடிக்காதடி. உன் நடிப்பெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இனிமே உன் பாச்செல்லாம் பழிக்காது. நான் அவளுக்கு மாப்பிளை பார்த்துட்டேன், ஃபாரின் மாப்பிளை. இனிமே என் பொண்ணுக்கு அடுத்த வாரம் கல்யாணம். வர வெள்ளிக்கிழமையே கல்யாணத்தை பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். என் அண்ணன் மக முரளையும் என் குழந்தையார் பையன் அவனும் சேர்ந்து ஃபாரின்ல மாப்பிள்ளை பார்த்திருக்காங்க. இந்த வாரம் கல்யாணம், அடுத்த வாரம் என் பொண்ணும் ஃபாரின் போயிருவா. சாந்தி, இப்போ அடுத்த வார வெள்ளிக்கிழமை கல்யாணம் வச்சீங்கன்னா மாப்பிளோட அம்மா அப்பா நேர்ல வர முடியாது. கல்யாணத்தை கூட அவங்க வீடியோல தான் பார்க்க முடியும். கொஞ்சம் பொறுமையா இரு, வரட்டும், நேர்ல பார்த்து பேசி அப்புறம் முடிவு பண்ணுவோம். நீங்க கொஞ்சம் பேசாம சும்மா இருக்கிறீங்களா? எதை எப்ப செய்யணும்னு எனக்கு தெரியும். இங்க பாருங்க, இனிமேல் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு யாரும் திட்டம் போட முடியாது. மாப்பிள மதன் மல்டி மில்லியனர், சூப்பர் மாப்பிள. என் பொண்ணு அவரும் மாலையும் கழுத்துமா இந்த வீட்டுல நிக்கதான் போறாங்க. உங்க முகத்துல கரிய பூசதான் போறாங்க. அதே நீ பார்க்கதான் போற. அடி பாவிகளா, கூட இருந்து தலையில மேல வச்சிருக்கீங்களேடி. கூட இருந்து குழிப்பறிப்பாங்கன்னு பார்த்தேன், ஆனா கூடி கூடி பேசாதே இதுக்குதானா? இந்த திட்டம் தான் போட்டியா? தெரியல உன்னை பத்தி எனக்கு நல்லா. நீ பண்ண வேலை தானே? இல்ல சார், இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்ல. கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு தான் போனா. சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாது சார். ஏண்டி, கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு இப்ப கல்யாணத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறியடி. இனிமே அவனை பார்க்க மாட்டேன்னு என் மேல சத்தியம் பண்ணியே, அதெல்லாம் பொய்யா? அம்மா, நான் உன் மேல சத்தியம் பண்ணும்போது இப்படி கொடுக்க போட்டுட்டு தான் சத்தியம் பண்ண. அதனால உனக்கு ஒண்ணும் ஆகாதம்மா, நீ பயப்படாதம்மா.
பேசாதடி. நீ எல்லாருமா சேர்ந்து என்ன கேன சிரிக்க ஆகிட்டீங்கல்ல. இனிமே யாருமே என் முகத்துல முடிக்க கூடாது. ஏய், இப்ப சொல்றேன், அவ கட்டின தாலிய அவன் முகத்துல வீசி எறிஞ்சு போ வெளியேன்னு சொல்லு. அது எப்படி அத்தை தாலிய கழட்டி மூஞ்சில வீசுகிறதா? அத்தை, நான் 10 பேர் சாட்சியோட பக்காவா ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டு தான் இங்க வந்திருக்கேன். எனக்குதான் இந்த கல்யாணம் பண்ற ஐடியாவே இல்ல, நேத்து வரைக்கும் கிடையாது. ஆனா கொஞ்சம் டீப்பா யோசனை பார்த்தேன். தெரிஞ்சோ தெரியாமலையோ லவ் பண்ணிட்டோம். இப்ப வேணாடு போனா என்ன நினைச்சு என் டார்லிங் அழுவ, அவனை நினைச்சு நான் அழுவ, கடைசி வரைக்கும் நீங்க பண்ற டார்ச்சர்ல என் புறவி அழுவ. இதெல்லாம் எதுக்கு வேணுமானுதான் இந்த அதிரடி கல்யாணம். இந்த மாப்பிள்ளையோட மாப்பிள்ளையா? யாருக்கு யாருடா மாப்பிள்ளை? இத பார், என் புள்ள கழுத்துல இருக்கிற தாலியை அவன் கையாலே எடுத்து உன் முகத்துல வீசி ஒன்ன மட்டும் வெளியில துரத்தாம உன் கூட போட்ட அக்காளி வெளியே துரத்து வைக்கல. என் பேரு சாந்தி இல்லடா. உங்களோட ஆணவம், அகங்காரம், பணத்திமிரு இதை எல்லாத்தையுமே அடக்கி பணத்தை விட பாசம்தான் பெருசுன்னு புரிய வெப்ப இந்த மாப்பிள்ளை. நீங்க எந்த வாயால என்னையும் என் அக்காவையும் வெளியே துரத்துவேன்னு சொல்றீங்களோ அதே வாயால என் மருமகனும் சொக்க தங்கன்னு சொல்ல வைப்பா இந்த மாப்பிள்ளை. அதையும் பார்க்கலாம். கண்டிப்பா பார்க்கலாம். அப்புறம் காலையில 9 to 10 சுப முகூர்த்தத்துக்கு தேதி குறிச்ச அதே ஜோசியர் தான் நைட்டு 9 to 10 சாந்தி முகூர்த்தத்துக்கு டைம் குறிச்சிருக்காரு. டைம் ஆகுது. அப்ப நாங்க வரட்டுமா? எங்க ஆசீர்வாதம் பண்ணுவாமா? அக்கா, மச்சா, வரட்டுமா? டார்லிங், மாமா போலாமா? போலாம்.